ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சி ஸ்டிச்சிங் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதார் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அன்றைக்கி ரேஷன் கடை சாரீ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ ரஃபாக தான் தைக்க போகிறோம். ஏன்னா புதுசாக பழகிறதுனால எடுத்தோடனே நம்ம ஒரு நல்ல துணியில் கட் பண்ணோன்னா அது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். அதனால் நான் வந்து ரேஷன் கடை சாரியில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் தேவைப்படாத துணி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதில் வெட்டி பழகுங்க. அகலம் எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்னா 32 எடுத்திருக்கேன். 32 எடுத்து அதை 4ஆக மடக்கி போட்டு வச்சுருக்கேன். இந்த அளவு வந்து நான் 2 எடுத்திருக்கேன். ஷோல்டருக்கும் நான் 2 எடுத்திருக்கேன். அப்புறம் மேலேருந்து கீழே வந்து நான் 4 எடுத்திருக்கேன். இது வந்து கைப்பக்கம், இது முன்பக்கமும் பின்பக்கமும். இதோட அளவு வந்து நான் 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணி அந்த 6 இன்ச்சில் இருந்து இது வரைக்கும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இப்படி க்ராஸாக நீங்கள் லைட்டாக க்ராஸாக வளைவாக வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம சுடிதார் கட் பண்ணியாச்சு. எப்போவுமே ட்ரெஸ் கட் பண்ணும்போது கை பக்கத்துலேருந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம் நம்ம அளவு வேறு மாதிரி எடுப்போம். இப்போ வந்து சின்ன குழந்தைக்கு அப்படிங்கிறனால நம்ம ரெண்டுமே ஒரே அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். சில பேர் வந்து மாடல் வச்சு தைப்பாங்க. அப்போ வந்து நம்ம வேறு அளவு எடுக்கும்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக கிளாத் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நாளைக்கு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.